நிலா வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களோட சேர்த்து வைக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளம்பிட்டாங்கங்க. நாங்கள் வரதுக்குள்ளேயும் வீடெல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சோழன் வந்து ஏங்க ஏங்க ப்ளீஸுங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, ஏங்க நீங்கள் அந்த பொண்ணை டீப்பாக லவ் பண்ணுறீங்க, ஏங்க உங்கள் லவ்வுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல்லவனை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அதே டைம் அண்ணனை பாருனே அப்படிங்கிற மாதிரி வா டேய் உங்களை சொல்லுங்கடா தடிய மாட்டேன், என்ன ஏன்டா சேர்த்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா செப்பல் எடுத்து எறிகிறாருங்க. அதுக்கப்புறம் இவர் வேறு அப்பப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. சரி வானே நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம பேசுனதெல்லாம் தப்பாக போச்சே அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம் பல்லவன் வந்து நிலாட்ட நீ பார்க்க வேணாம், நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பார்க்கணும்டா கண்டிப்பாக, நான் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாட்டாலும் நான் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறேன், வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்க போயிட்டுருக்காங்க. நான் பேசணும் அந்த பொண்ணுகிட்ட அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சேரன்கிட்ட வந்து பாண்டி சொல்கிறாரு, அண்ணே வானே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்க சொல்லியிருக்கா, க்ளீன் பண்ணலாம் வானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோழன் அங்கே இங்கே நடந்துக்கிட்டு இருக்காருங்க. அதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.